ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் 65 வெளில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஜூஸியாகவும் இருக்கணுமா? அதுக்கு நான் இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூளும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். அது கூடவே 65 மசாலா, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாத்தூள், தயிர் சேர்த்து நல்லா பெசரி வச்சுக்கோங்க. மசாலா நல்லா ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 hour போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற வச்சுட்டு பண்ணும்போது மசாலா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து எண்ணெயில் போட்டு ஈவனாக கோல்டன் கலராக வர மாதிரி பொரிச்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம முன்னாடியே போட்டு பெசரி வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கன் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பொரிக்க போகிற சமயத்தில் மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பெசரிட்டு செஞ்சு பாருங்கள். வெளில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.